ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம அதிரடி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து போகிறேன். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டு வந்து போகிறேன். ஏன்னா தேட்டரில் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக வந்து வரல. எதுக்கு ஒரு மொக்க படத்தை போய் தேட்டரில் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓடிடியில் வந்து ஏற்றி பார்ப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு குப்பையாக வந்து இருக்கு. அதாவது குப்பையை கிண்டி வச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரடி படத்தையே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. முதல்ல இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வச்சுன்னா ஒரு படத்தை வந்து இழுத்து வந்து பண்ணவே வந்து முடியாது. ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்காம வந்து போயிடுச்சு. அதை நடத்துறதுக்காண்டி ஹீரோ வந்து படம் முழுக்க வந்து போராடுறாரு. இது என்ன கதை? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாத கனெக்ட் ஆகாத ஒரு மட்டியான ஒரு கதை. இந்த கதையை வந்து எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு டேரக்டர் போய் ஒரு ஹீரோ கிட்ட போய் சொன்னார், அவர் எப்படி ஓகே பண்ணாரு. இந்த 2 ஹீரோ வேற. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப் ஒரு நல்ல டேரக்டர் கூட. ஒவ்வொரு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தேர்வு பண்ணி நடிக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு படத்தை செலக்ட் பண்ணாரா கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்கும் தான். ஏன்னா அப்படி ஒரு மினிமம் கேரக்டர் ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப். ஆனால் அவர் பற்றி எப்படி இந்த ஒரு மொக்க கதையை வந்து செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு குப்பையா தான் வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேல வந்து இருக்கு. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யப்படுத்தவே வந்து இல்லை. சரி, இந்த மொக்க ஸ்டோரியா இருந்தாலும் கூட ஸ்கிரீன் பிளே பண்ணி நல்லா வந்து ஒரு படத்தை கொண்டு போயிருக்காங்க முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே போட்டு வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தை சுத்தமா லாஜிக் உள்ள ஒன்றும் வந்து இல்லை. டொவினோ தாமஸ் வந்து மொக்க தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு டொவினோ தாமஸ் அந்த ரோல்ல போட்டாங்கன்னு தெரியல. பெரிய ரவுடி ஆவுன்னு பில்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. செயலில் ஒண்ணுமே வந்து காட்டல. நல்ல வேளை தியேட்டருக்கு வந்து போல. தியேட்டருக்கு போய் தான் பாதியில வந்து ஒடியார நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கூட நல்லா இல்லாத சுவாரஸ்யப்படுத்தாத ஒரு காட்டு மொக்க குப்பை படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரடி. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 1. இந்த அதிரடி எந்த ஒரு ஆடியன்ஸுக்கும் பிடிக்காத ரொம்ப ஒரு மட்டமான ஒரு சினிமா. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.